தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்பர் 1 ஆயிடுறாரு. இப்போ மீதி எல்லாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்தவங்களுக்கு, ஏதாவது ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே வந்தவங்களுக்கு என்ன நடக்குது? ஆவிக்குரிய ஜீவியத்தில் இப்போ ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய, வெறும் ஆவிக்குரிய ஜீவன் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில், இந்த பூமியிலே நாம் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன? எல்லாம் பின்னால் இடத்துக்கு போயிடுச்சு. முதலிடம் யாருக்கு? இப்போ இயேசுவுக்கு. யாருக்கு முதலிடம்? இயேசு. இது இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள். வெறும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் இல்லை, முதலாவது தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உன் முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் தேவனாகிய கர்த்தர் மீது அன்பு கூறுவாயாக. முழு இருதயம், முழு மனம், முழு பலன் அப்படின்னா ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவிங்கிறது உள்ளான மனிதன், மனம்ங்கிறது அதான் சோலுங்கிறது இந்த மனம், பலன்றது இந்த சரீரத்தில் காணப்படுது. அப்போ ஆவி, ஆத்மா, சரீரம், இதுதான் முக்கூறுகள். மனிதன் 3 கூறுகளாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான், ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடியாக. அப்போ மொத்தமாக ஆவி, ஆத்மா, சரீரத்தில் இப்போ யாரை நம்ம அன்பு கூறுறோம்? அவரை அன்பு கூறுறோம். எவரையும் அன்பு கூறாத விதத்தில் இவரை நாம் இப்பொழுது அன்பு கூறுறோம். இதை பற்றி சொல்லும்போது எப்படி போதிக்கிறார் பாருங்கள் இயேசு. லூக்கா 14ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப சில வசனங்களை வாசிக்கிறோம் பாருங்கள். லூக்கா 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 14-26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். இதை கேட்டு நிறைய பேர் அதிர்ச்சி ஆயிரும். ஐயோயோ, தகப்பனை, தாயை, சகோதரன், சகோதரி எல்லாரையும் வெறுத்துடணுமா? பைபிள் லாங்குவேஜை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. பைபிள் என்ன அப்படி வெறுக்க சொல்லலைங்க, குடும்பத்தை கவனிக்க சொல்லியிருக்குது, எல்லாம் பண்ண சொல்லியிருக்கு. மொத்தமாக வாசிக்கணும் பைபிள். ஏதாவது ஒரு வசனத்தை வாசித்துட்டு ஏதாவது பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ வெறுத்துனா எந்த விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? வெறுத்துனா தகப்பனையும் தாயையும் சகோதர சகோதரிகள் தன் ஜீவனையும் கூட, உயிரையே கூட கிறிஸ்துவை காட்டிலும் முக்கியமானதாக எண்ணக்கூடாது. எல்லாரும் பேக் சீட்டுக்கு போயிடுறாங்க. தகப்பன், தாய், சகோதரன், சகோதரி, எல்லா உறவுகள், அங்கிள், ஆண்டி, எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும், எவ்வளோ நமக்கு அவங்க நெருக்கமானவர்களாக இவ்வளோ உலகத்தில் இருந்திருந்தாலும் எல்லாரும் அடுத்தது தான். முதல்ல யார்? அவர். எந்த அளவுக்குன்னா என் உயிரை காட்டிலும் அவர் தான் முதலாவது. அப்போ நான் உயிரையே அவருக்காக கொடுக்குறதுனா கூட